வணக்கம் முருகன். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்காக கடுமையாக பாடுபட்டும் கொண்டிருக்கிறது. எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தமிழகத்தினுடைய ஆளுநர் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். தேர்தல் அறிவித்த உடனே கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக முழு மூச்சாக செயல்பட்டவர் தான் ஆர் என் ரவி அவர்கள். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த கவர்னர் அவர்கள் தேர்தல் அறிவித்தவுடன் மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமித்ஷா கொடுத்த கிரீன் சிக்னல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிரி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை அறிவித்திருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கிறது, கூட இருந்தே குழிப்பறிக்க நினைக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவில் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர முடியும்னு அமித்ஷா நினைக்கிறாரு. அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் கவர்னர் மாற்றப்பட்டது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த எந்த விதமான மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் அமித்ஷா அவர்கள் எடுக்கவில்லை. கடந்த காலத்தில் அதை போலவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தம் எதுவுமே கிடையாது, மறைமுகமான கூட்டணி. 2028 வரை 2029 வரை மெஜாரிட்டி இல்லாத பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யணும்னா, தொடர்ந்து ஆட்சி செய்யணும்னா சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருடைய ஆதரவு எந்த நேரம் வேணாலும் விலக்கிக் கொள்ளப்படலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 40 எம்பிக்களை மொத்தமாக வச்சிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு தேவைப்படுகிறது. அதற்காக தான் ஆளுநரை மாற்றி தன்னுடைய கிரீன் சிக்னலை தமிழக தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி காட்டியிருக்கிறது. அதே போலவே மேற்கு வங்கத்தில் 6 மாநில தேர்தல் இப்போ நடந்துட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கவர்னர் மாற்றப்பட்ட மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட ஒரு 2000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டிருக்காங்க. இதை பற்றி அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூறும் பொழுது, மேற்கு வங்கத்தில் நடக்கிறது இப்போ மாநில ஆட்சியா அல்லது ஜனாதிபதி ஆட்சியான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது 100% உண்மை. மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சி அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி ஒட்டுமொத்த அதிகாரிகளும் மாற்றியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரிகள் கூட மாற்றப்படவில்லை. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஏற்பட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனார். டெல்லி போயிட்டு வெற்றிகரமாக கூட்டணி அமைத்து விட்டு கூடவே ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. எந்தெந்த ஊழல் அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எந்தெந்த ஊழல் அமைச்சர்கள் மீது ரெய்டு நடக்கணும், கைது செய்யணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் ஏராளமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்திருக்காரு. ரெய்டு நடத்தி மிகப்பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தார். அந்த லிஸ்ட்டை எடப்பாடி பழனிசாமி வெளிவந்த உடனே டஸ்ட்பினில் தூக்கி போட்டார் போல இருக்கு அமித்ஷா அவர்கள். அதனால தான் ஒரு அதிகாரிகள் கூட மாற்றப்படவில்லை, ஒரு ரெய்டு நடத்தப்படவில்லை, எந்த விதமான கைதும் செய்யப்படவில்லை. இதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக குழிபறிக்கும் வேலையை தான் அமித்ஷா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மறைமுகமாக ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக டாஸ்மார்க்கில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்ததாக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் உதயநிதிக்கு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெய்டு நடத்தி எல்லா ஆதாரங்களையும் கைப்பற்றினாங்க. இருந்தாலும் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நம்ம எல்லாமே நினைச்சிருந்தோம் தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய அளவில் கைது சம்பவம் இருக்குன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் லோக் ஆயுக்தா கூட்டத்தில் போய்
கலந்து கொண்டு சந்திரபாபு நாயுடு வச்சு சமரசம் பேசி முடிச்சிட்டாரு அமித்ஷா கூட. அதனால் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதை போலவே அமைச்சர் கனிம வள அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் 6000 கோடி ரூபாய்க்கு மேலே கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அனைத்து வித ஆதாரங்களையும் சேட்டலைட்டினுடைய இமேஜை எல்லாமே ரெய்டு நடத்தி கைப்பற்றியிருந்தாங்க. ஆனாலும் அதன் மீதும் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக KE நேரு அவர்கள் 2 மாதத்துக்கு முன்னால் மாநகராட்சியில் அதிகாரிகளுக்கு வேலை போட்டு தரதில் 1200 கோடி ரூபாய் ஊழல் நடந்துன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேட் ஆதாரத்தோட எல்லாமே ஆதாரத்தையும் பிடிச்சி எந்த விதமான கைது நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. FIR பதிவு செய்யலை அப்படிங்கிறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி நினைச்சா 24 மணி நேரத்தில் FIR பதிவு செய்ய வைக்க உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு வாங்க முடியும். ஆனால் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறது. அதே போலவே ஜெகத் ரட்சகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாதாரம் மற்றும் கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவூலம் என்று குறிப்பிடக்கூடிய ஜெகத் ரட்சகனுடைய மெடிக்கல் காலேஜ் மார்ச்சுவரி உடல் இறந்தவர்களுடைய உடல் வைக்கிற இடத்துலேருந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் கைப்பற்றப்பட்டது. அனைத்து ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டும் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் இன்னை வரலும் எடுக்கல. 1 வருஷத்துக்கு மேலாகுது. அதை போலவே கிட்னி திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MLAவுடைய மெடிக்கல் காலேஜில் சட்டவிரோத கிட்னி திருட்டு நடைபெற்றிருந்தது. அதுலேயும் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு தடையாக இருப்பது FIRனு சொன்னாலும் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலவே பாரதிய ஜனதா கட்சி நினைச்சா 24 மணி நேரத்தில் FIR பதிவு செய்ய உத்தரவிட முடியும். ஆனால் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி காலம் தாழ்த்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பாடுபடுது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெய்டு நடத்தப்பட வேண்டிய இடம் எந்தெந்த அதிகாரிகள் மேலே மாற்றப்பட வேண்டும், எந்தெந்த ஊழல் அமைச்சர்கள் கைது செய்யப்பட வேண்டும் எல்லா தகவலும் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபடுவதுன்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதனுடைய முதல் கிரீன் சிக்னல் தான் தமிழக கவர்னர் RN ரவி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமாக மறைமுகமாக செயல்படுகிறது, ஆதரவு அளித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.